Hello all, welcome back to our online Aari embroidery class. இப்போ first stem stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த straight lineல ஒரு chain stitch போட்டுக்கோங்க. Stem stitchக்கு வந்து chain வந்து கொஞ்சம் லாங்கா போடணும். இந்த அளவுக்கு போடணும். போட்டுட்டு பக்கத்துல ஒரு குட்டி lock stitch. ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு இப்போ பேக் செயின் ஸ்டிட்ச்க்கு இப்படி பேக்ல எடுத்துட்டு போய் சென்டர்ல ஸ்டிட்ச் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுக்கு வந்து பேக்ல எடுத்துட்டு போய் சைடுல ஸ்டிட்ச் பண்ணனும் சைடுல பாருங்க நான் அளவு மார்க் பண்றேன் இப்போ இது லாங் செயின் இருக்குலையா அதுல பாதி அளவுக்கு அப்போ இந்த அளவுக்கு திரும்ப பேக்ல எடுத்துட்டு போயிட்டு சைடுல இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிட்ச் போடணும் பாருங்க அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை லாக் பண்றதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் இது கம்ப்ளீட் பண்ண உடனே திரும்பவும் லாங் செயின் இந்த லாங் செயின் வந்து ஃபர்ஸ்ட் செயின் இருக்குலையா அதோட லெந்த்க்கு வரணும் அப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும் திருப்பி குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி வந்து இதோட பாதிங்கும்போது கரெக்ட்டா இந்த பாயிண்ட் வரும் அப்போ உங்களுக்கு அப்படியே மாறி மாறி வரும் பாருங்க ஒரு லாங் செயின் இருக்கும் இதோட பாதியில இருந்து ஒரு லாங் செயின் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதோட பாதியில இருந்து ஒரு லாங் செயின் இருக்கும் அப்படியே கண்டினியூஸா வரும் பாருங்க திருப்பி இதோட பேக்ல போயிட்டு பாதியில ஒரு ஸ்டிட்ச் திரும்ப லாக் பண்ண ஒரு குட்டி லாக் அதுக்கு அப்புறம் லாங்கா எடுத்துட்டு வந்துருங்க லாங்கா எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் செயின் அளவுக்கு அதை லாக் பண்ண குட்டி லாக் திரும்ப சைடுல வந்து பாதியில ஒரு செயின் ஸ்டிட்ச் லாக் பண்ண குட்டி லாக் பண்ணிட்டு திரும்ப வந்து பெரிய செயினோட லெந்த் வந்து ஈவனா போட்டுக்கோங்க போட்டுட்டு குட்டி லாக் திரும்பவும் பேக்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த லாங் செயினோட ஹாஃப்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் அதுக்கு அப்புறம் ஒரு குட்டி லாக் திரும்ப ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் இந்த சைடுல எடுத்துட்டு வரோம் இல்லையா அது வந்து நல்லா இந்த செயின் ஸ்டிட்சை ஒட்டி போடணும் திரும்பி ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் திரும்பி சைடுல ஒரு செயின் அதுக்கு அப்புறம் ஒரு குட்டி லாக் இப்ப பாருங்க நான் ஒரு ஸ்டிட்ச் ஸ்லோ மோஷன்ல காட்றேன் இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படினா இங்க ஒரு குட்டி செயின் போட்டுட்டு நம்ம பேக்ல இந்த பாதி வரைக்கும் எடுத்துட்டு வருவோம் இல்லையா இங்க ஒரு செயின் போட்டுட்டு இங்க ஒரு லாக் செயின் போட்டுட்டு இங்க நாட் போட்டுறலாம் அவ்வளவுதான் கம்ப்ளீட் ஆயிருச்சு இது பாத்தீங்கன்னா ஒரு செயின் மேல ஒரு செயின் வந்த மாதிரி இருக்கும் இப்படி ஒரு செயின் திரும்பி இந்த சென்டர்ல இருந்து இன்னொரு செயின் திரும்பி இந்த சென்டர்ல இருந்து இன்னொரு செயின் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா வந்த மாதிரி இருக்கும் இதோட நேம் வந்து ஸ்டெம் ஸ்டிட்ச் இது வந்து ஃப்ளவரோட ஸ்டெம் பார்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அழகா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து வீட் ஸ்டிட்ச் பார்க்கலாம் இதோட நேம் வந்து வீட் ஸ்டிட்ச் அப்புறம் ஹிந்தில வந்து சோட்டி ஸ்டிட்ச்னு சொல்லுவாங்க ஏரோ ஸ்டிட்ச்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு 2-3 செயின் ஸ்டிட்ச் கண்டினியூஸா போட்டுக்கோங்க ஒரு 4 ஸ்டிட்ச் போட்டுருக்கேன் 4 ஸ்டிட்ச் போட்டுட்டு இத வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல ஸ்டிட்ச் பண்ணனும்
பாருங்கள், நீங்கள் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதை வந்து எட்ஜ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஸ்டிச் பண்ணோம். அதாவது திருப்பி பேக்கில் செயின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எண்டு வரைக்கும் ஒரு லாங் செயின், இந்த மாதிரி ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி இந்த சைடு இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லாங் செயின். நெக்ஸ்ட்டு திருப்பியும் இந்த கார்னர் வரைக்கும் இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல இப்போ கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்பி ஒரு 2 ஸ்டிச் கீழே இறக்கிக்கோங்க. 2 ஸ்டிச் கீழே வரைக்கும் போட்டுட்டு அதே மாதிரி திருப்பி மேலே எடுத்துகிட்டு வாங்க. மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச், அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஓவர்லே ஆன மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு திரும்பியும் பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு செயின், அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு செயின், அதுக்கப்புறமா திருப்பி கீழே. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த மாதிரி கீழே வந்து இந்த லென்த்துக்காக தான் ஒரு 2-3 ஸ்டிச் இறக்குறோம். திரும்பி மேலே வந்து இந்த எட்ஜ் வரைக்கும், அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, இந்த நீடில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்துட்டு அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வாங்க. இது எதுக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள், 1 2 இந்த மாதிரி ஒரு 2 இல்லை உங்களுக்கு வந்து லென்த்து பத்தலைன்னா ஒரு 3 ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். திரும்பி பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வராமல் பாருங்கள். இது வந்து இது மேலே கொஞ்சம் ஓவர்லே ஆன மாதிரி கழண்டு வந்துடும், ஏன்னா செயின் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, அதனால். ஸோ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்படி கொஞ்சம் இழுத்துட்டு அப்படியே இப்படி டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது. எந்த டைரெக்ஷன் ஸ்டிச் போடுறீங்களோ அதை வச்சு இப்படி கொஞ்சம் த்ரெட்டை இழுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு போங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த லாங் செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் மட்டும் போட்டுட்டு ரொம்ப கீழே இருக்க வேண்டாம், அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு ஸ்டிச், திரும்பவும் கீழே திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு கீழே எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே வந்து நீங்கள் அந்த லென்த்தை குறைச்சிக்கலாம். இந்த லென்த்தை குறைச்சி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். போதும், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோட்டி ஆர் பீட் ஸ்டிச்சில் இன்னொரு டைப் இருக்குது. இப்போ இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 parallel லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட மிட் பாயிண்ட், அதாவது மிட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்பி வந்து இந்த லைனில் ஒரு ஸ்டிச், இதை லாக் பண்ண ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக், ஒரு குட்டி லாக். இந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த சைடு வந்து ஒரு லாங் செயின் குட்டி லாக், இந்த சைடு ஒரு லாங் செயின் குட்டி லாக், அதே மாதிரி இந்த சைடு ஒரு லாங் செயின் குட்டி லாக். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி செயின் லூப் இருக்குல்லையே, இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த செயின்லேருந்து அப்படியே இந்த செயினை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு
இதோட ஃபஸ்ட்டு த்ரெட் இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு விரிக்க முடியுதோ அந்தளவுக்கு விரித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் கீழே இழுத்துருக்கேன். இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுருங்க. செயின் போட்டு அதே மாதிரி இன்னொரு த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இந்தளவுக்கு இழுத்து விட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே மாதிரி கண்டினியூ ஆகும். இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து திரும்பவும் இந்த லைனுக்கு வந்து ஒரு லாங் செயின். இதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி லாக். திரும்பி வந்து இந்த சைடு வந்து ஒரு பெரிய லாங் செயின். இதை லாக் பண்ண குட்டி லாக். இதுக்கப்புறம் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த செயினுக்குள்ளே ஒரு செயின் வரும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லாங் செயின், அதுக்குள்ளேயே குட்டி லாக் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளேயே குட்டி லாக் போட்டுட்டு அதே மாதிரி தான் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு ஒரு செயின். அதுக்கப்புறம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுட்டு ஒரு செயின். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா ட்ரையாங்கிளாக கிடச்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு செயின் வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். கண்டினியூ ஆகும். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எல்லா ட்ரையாங்கிளும் ஒரே ஷேப்பில் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் டைப் சோட்டி ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி 2 பேரல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு இதோட செகண்ட் லைனில் மீட் ஆகிற மாதிரி ஒரு லாங் செயின். பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு லாங் செயின் போட்டுடலாம். லாங் செயின் போட்டுட்டு இப்போது இந்த லைன் கீழே வருது இல்லையா, அதை ஒட்டியே ஒரு குட்டி லாக். அதாவது இந்த லாக் வந்து கீழே பார்த்து போடணும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி குட்டி லாக் போட்டுட்டு திரும்பி வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு லாங்காக ஒரு ஸ்டிச். இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக். இதே மாதிரி இந்த லைன் வந்து ஒட்டி ஒட்டி போடணும், பார்த்துக்கோங்க. இதை ஒட்டி போடணும், இதை ஒட்டி ஒட்டி போடணும். கேப் விட்டுறாதீங்க. கேப் விட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வராது. நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் ஒரு செயின், அது லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக். அதே மாதிரி மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாங், அதை லாக் பண்ண குட்டி லாக். இப்போ இந்த மாதிரி 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்படி பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி அடியில் த்ரெட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. திரும்பி வந்து பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 செயின் போட்டுக்கலாம். 2 செயின் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அதே மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட். இந்த பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுக்கும்போது இந்த சைடு ஒரே மாதிரி இந்த சைடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு வேளை இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு செயின் மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக இந்த சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி, எக்ஸாக்டாக இருக்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு பார்த்தா உங்களுக்கு ஈவனாக தெரியணும். இந்த சைடும் ஈவனாக தெரியணும். அந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு நீடில் அடியில் குத்துங்க. அடியில் குத்தும்போது இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். இப்போ மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லாக் போட்டு விட்ருங்க. லாக்குங்கிறது நான் ஒரு செயின் ஸ்டிச் தான் சொல்கிறேன். ஒரு செயின்குள்ளே இந்த பஞ்ச் ஆஃப் த்ரெட்டெல்லாம் கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே ஒரு 2-3 ஸ்டிச் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அதே மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுத்து நம்ம லாக் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல வந்து லாக் போட்டுடலாம். ஓகே, இது இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும். அதாவது நம்ம த்ரெட்டை இழுத்து போட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும். அதனால் இந்த சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து நம்ம நெக்லைன் சுற்றியெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த கேப் வந்து தெரியாது, பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இந்த ஹோல்ஸ் வந்து மறைக்கிற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு இடையிலெல்லாம் கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம வேணால் ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கலாம். பீட்ஸ் எல்லாமே நம்ம பீட்ஸ் ஒர்க் வரும்போது எப்படி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.